ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். சொல்லணும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம், எப்படியோ விஜய் பார்வதி நிம்மதியாக இருக்க விட போகிறது கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சு. இன்றைக்கி தான் இப்போ தான் வந்துட்டு விஜய் சேதுபதி அவருடைய எபிசோட் ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாருமே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இது வரைக்கும் நிறைய பேர் எனக்காக வந்துட்டு ரொம்ப சப்போர்ட் பண்ணி ரொம்ப ரொம்ப நன்றி. சரி, இப்போ என்னென்னா விஜய் பார்வதி வச்சு இன்னும் எவ்வளோ கேம் தான் விளையாட போகிறாங்க இந்த வீட்டில் இருக்கிற எல்லா ஹவுஸ் மேட்ஸுமே எனக்கு தெரியல. இவங்களுக்கெல்லாம் நம்ம ஒரு சேலஞ்ச் கொடுக்கலாமா? ஒரு நாள் விஜய் சேதுபதி அவருடைய எபிசோடில் விஜய் பார்வதியோட பேர் இல்லாமல் உங்களால் சொல்லி காட்ட முடியுமா? அவங்க கேட்குற கேள்விக்கு முடியவே முடியாது. ஏன்னா இடி தாங்கி சுமை தாங்கி எல்லா பிரச்சனைக்கும் காரணம் இந்த பொண்ணு தான் சொல்லிட்டு ஈஸியாக முடிஞ்சு. ஏன்னா அந்த பொண்ணு வந்துட்டு திரும்ப ரிவெஞ்ச் எடுக்காது. எல்லாத்தையும் வந்துட்டு போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் என்ன பண்ணுவாங்க, ஜாலியாக அவங்ககிட்ட போய் பேசுவாங்க. இது அவங்களுக்கு என்ன ஆகிடுதுன்னா, அந்த பொண்ணு ஈஸியாக இருக்குது, நம்மளுக்கு வந்து ஈஸி டார்கெட்டாக இருக்குது, அதனால் ஈஸியாக தூக்கி போட்டு போயிட்டே இருப்போம் அப்படின்ற மாதிரி அவங்க நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க. இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா அரோராவுக்கும் கமருதீனுக்கும் ஒரு பிரச்சனை வருது. அவர் வந்து கமருதீன் வந்துட்டு ஏன் நீ திவ்யா கிட்ட நான் மனசார கேட்ட ஒரு விஷயத்தை வந்துட்டு இப்படி வந்து கொச்சப்படுத்துகிற மாதிரி பண்ணுறேன், நான் வந்து உண்மையிலேயே மனசு வந்தோம், ஏன்னா ஃபினாலே வேறு வருது, அதுக்கு முன்னாடி இந்த பிரச்சனை முடிச்சிடணும், நம்ம திருந்தினா தான் நம்மளுக்கு வாய்ப்பு கிடைக்குன்னு நான் நினச்சேன், நீ ஏன் அதை பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தில் அரோராவை கவுக்க முடியல அப்படின்னோடனே, நீ தானே வந்துட்டு பார்வதியை வந்துட்டு என்கிட்ட வந்து பிரிக்கிறதுக்கு இவ்வளோ போய் நான் லவ் பண்ணியே, உனக்கு வேறு ஆளே கிடைக்கலன்ற மாதிரிலாம் பேசினேன் அப்படின்றாரு. இதை நான் உங்ககிட்ட வந்து நான் சொல்லி அவகிட்டே சொல்லியிருக்கேனே அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. அவளை விருப்பத்துக்கு என் கையை பிடிக்கல அப்படின்றாரு. ஸோ இவங்களோட விஷயத்துக்கு அந்த பொண்ணு திரும்பவும் உள்ளே கொண்டு வராங்க. எவ்வளோ கொடுமையாக இருக்குது பாருங்களேன். அந்த பொண்ணு சிவனேன்னு உட்காந்துருக்கு. ஏற்கனவே நேற்றோட எபிசோட்லேயே பாவம் நொந்து நூலாகி உட்காந்துட்டு இருக்காங்க. இதில் அவங்க அப்பாவை பேரை வேற இழுத்து உங்கள் அப்பா இறந்தது அப்படின்ற மாதிரி பேசி அவங்க நொந்து போயிருக்காங்க. இதில் இந்த பொண்ணை வேற இழுத்து அவங்க உடனே வந்துடுறாங்க. டேய், அன்னைக்கு நீ தானே வந்துட்டு அந்த டீம் தனித்தனியாக பிரிச்சாங்க பாருங்கள், அதில் நீ தானே அந்த மாதிரி பண்ண, சாம்பார் ஸ்குவாடுக்கு டைமில் என் கையெல்லாம் பிடிச்சா, நீ கையை பிடிச்ச அவங்களும் அந்த பொண்ணை விஜய் பார்வை விருப்பத்துக்கு நீ கையை பிடிச்ச அப்படி சொல்லிட்டு மாறி மாறி பண்ணிக்கிறாங்க. இதில் ஒரு சண்டை. பாவம் அந்த பொண்ணு ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிட்டு போய் தனியாக உட்காந்து ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் என்னென்னலாம் நான் அனுபவிக்க போகிறேன்னு தெரியலையே அப்படின்னு. இதில் என்ன கொடுமை தெரியுங்களா? அதே டைமு இந்த ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அரோரா அழுதுட்டு இருக்காங்க. உடனே அங்கேருந்து சபரியும் விக்ரமும் ஏன் அழுகுற அப்படின்னு. இந்த பக்கம் ஒரு பொண்ணு உட்காந்து அழுதுட்டு இருக்கு, நீங்கள் 2 பேரும் இவ்வளோ தூரம் வந்ததுக்கு காரணம் அந்த பொண்ணு தான், ஞாபகம் இருக்குங்களா? இந்த பொண்ணு கூட சண்டை போடலான்னு நீங்களே யாருன்னே தெரிஞ்சிருக்காது மக்களுக்கு. 2 பேரும் கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டேங்க. இதில் வேறு அப்பப்போ ஃப்ரெண்டு என் பக்கத்தில் அந்த பொண்ணு நிற்கணும், பாரு நான் வந்து ரசிக்கிறேன், இப்போல்லாம் எதுக்கு இந்த மாதிரி டைலாக்லாம் விடுறீங்க? வீட்டில் அந்த பொண்ணு ஒரு ஹவுஸ்மேட்ஸ் தானே, ஒன்றும் வந்து என்ன சொல்கிறாங்க, அதை தனியாக ஒதுக்கி வைக்கிற மாதிரி ஆள் அவங்க. என்னையா நடக்கிறது? அப்படி ஒதுக்கி வைக்கிற அளவுக்கு அவங்க என்ன பண்ணாங்க இந்த வீட்டுக்குள்ளே? அநியாயம் பண்ணுறாங்க. விஜய் பார்வதி கண்ணிற்கு மரியாதையே கிடையாது பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே. அந்த பொண்ணு அழுதா வெளியில் கூட ஒரு சில பேர் வந்துட்டு ஃபேக் அழுதுன்னு, இதே மற்றவங்க சும்மா அழுதா கூட ஐயோ கல்ல தனியாக வருதுங்கன்னுவாங்க. ஒன்றும் சொல்கிறதுக்குல பாவமாக இருந்துச்சு. இன்னும் என்னென்னலாம் இந்த எபிசோடில் இருக்குன்னு தெரியல. சரி, இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.